ஹெர்பல் கார்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோலராகவே இருக்கும். உங்களுக்கு பேட் பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த மூலிகைகள் தான். ஸோ நம்ம கோல்டு காஃப்லேருந்து கேன்சர் வரைக்குமான மூலிகைகளை எளிமையாக நம்மளால் வீட்டில் கூட வளர்க்க முடியும். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது பாசிபிள் அப்படின்றதுக்காக தான். ஒரு பிரியாணி பண்ணணுன்னா நீங்கள் வேறு எதுவுமே வேணாங்க, வெறும் இந்த 2 இலையை பறிச்சுட்டு போயிட்டு பச்சையாவோ இல்லை ட்ரையாவோ போடலாம். என்னன்னா நிறைய உடம்பில் இருக்கிற பலவிதமான நோய்களுக்கான ஒரு அருமருந்தாக இருக்குது. நிலவேம்பு ரொம்ப எளிமையாக வரும். நிலவேம்புவோட இன்னொரு ஒரு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷனை போக்குறது மட்டும் இல்லாமல் ஆடுதோடா வந்து உங்களுக்கு சளிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பியூட்டி ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். குப்பைமேனியை எடுத்து உங்களோட ஸ்கின்னுக்கு வெப்பாலைன்னு ஒன்று இருக்குது, குப்பைமேனின்னு இருக்குது. சுடுகாட்டு பூன்னு நம்ம வீட்டில் வைக்கவே மாட்டோம், நித்திய கல்யாணி. ஆனால் இதுக்கு பேர் நயனதாரா அப்படின்னு கூட சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகருக்கும் கேன்சருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. இந்த பூவை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் திருமதி ஜெயஸ்ரீ கிருஷ்ணன். டி ஆர்கானிகா கார்டன் ஷாப்பி அப்படின்ற ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 500 பிளான்ட்ஸ்க்கு மேலே இந்த மாடி தோட்டத்தில் இருக்குது. வெறும் காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு போர்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக நான் மூலிகை செடிகள் ஹெர்பல் கார்டனாக தான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். எதுக்கு ஹெர்பல் கார்டன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நமக்கு கோவிடும் போது கபசர குடிநீர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மூலிகைகள் அப்படின்றது நம்மளோட நேச்சரோட ட்ரெஷர்ஸ். அதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற போது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குமே அந்த ஃபீல் வந்துடும் கட்டாயம். அடடா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இயற்கையை சார்ந்து நமக்கு மூலிகைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மூலிகைகள் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு பயன்படுறது அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, மாடி தோட்டத்தில் நாங்கள் கம்பல்சரி மூலிகைகளை வைப்போம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோலராகவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பெஸ்ட்டு வந்து நல்ல பெஸ்ட்டு கெட்ட பெஸ்ட்டு ரெண்டுமே வரும். அந்த மாதிரி பேட் பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த மூலிகைகள் தான். ஸோ ஒரு காய்கறி தோட்டம் வைக்கிற போது நடுவில் சில மூலிகைகள் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், புதினாலாம் வச்சிங்கன்னா எலி வராது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதனோட ஸ்மெல்லுக்காக. அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் மூலிகை செடிகளுக்கு நீங்கள் ஈவினிங்கில் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா விதவிதமான மூலிகைகளுடைய அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நம்ம சுவாசித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்போது இந்த மூலிகைகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மூலிகைகளை சில மூலிகைகளை பற்றி உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நம்ம எந்த டயத்தில் நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகணுமோ அங்கே போங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. அதையும் தவிர நோய் வருமுன் காக்கிறதுக்காக இந்த மூலிகைகள் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஸோ நம்ம கோல்டு காஃப்லேருந்து கேன்சர் வரைக்குமான மூலிகைகளை எளிமையாக நம்மளால் வீட்டில் கூட வளர்க்க முடியும். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது பாசிபிள் அப்படின்றதுக்காக தான். இப்போ என்னை சுற்றி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சொல்கிறேன் பாருங்கள், எல்லாருக்கும் மூட்டு வலி இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே இன்றைக்கி ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா முடக்கத்தான். இதை வந்து கீரைகளாக நம்ம வந்து சூப்பாக போட்டு சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் பெரண்டை இருக்குது, இலை பெரண்டை இருக்குது. மேலே அந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் இருக்குது. அந்த வெட்டிவேரை வந்து தண்ணியில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அண்டு இங்கே வந்து மருதாணி இருக்குது. உங்களுக்கு தெரியும், மருதாணி வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஹேருக்கு நல்லது, அண்ட் வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போகும்னு சொல்லுவோம். அண்டு இதுதான் வந்து எனக்கு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்வ சுகந்தின்னு பேர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலையில்
ஒரு கிட்டத்தட்ட 14ன்றாங்க, சில பேர் 40ன்றாங்க. அத்தனை வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸோட நியூட்ரியன்ஸு, டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாம் வரும். ஒரு பிரியாணி பண்ணணுன்னா நீங்கள் வேறு எதுவுமே வேணாங்க, வெறும் இந்த 2 இலையை பறிச்சுட்டு போயிட்டு பச்சையாவோ இல்லை ட்ரையாவோ போடலாம். அது தவிர இது பவர் ஹவுஸ் ஆஃப் த பிளான்ட்டுன்மோ. என்னென்னா நிறைய 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 உடம்பில் இருக்கிற பலவிதமான நோய்களுக்கான ஒரு அருமருந்தாக இருக்குது. ஸோ ஆல் ஸ்பைசஸ் அப்படின்ற செடி அது வந்து சர்வசுகந்தி பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லெமன் கிராஸ் வச்சுருக்கேன். லெமன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து சூப்பாக சாப்பிட்லாம், கொதிக்க வச்சு தண்ணியை குடிக்கலாம், அதை ஃப்ளோர் கிளீனராக யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து நம்மளோட கிளாத்து எல்லாம் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஏன்னா அந்த நறுமணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் மெயினாக வந்து சளி, கோல்டு, காஃபு, அந்த மாதிரிலாம் ஃபீவர் இருக்கிற போது லெமன் கிராஸ் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இருக்குது, தூதுவளை இருக்குது. அந்த தூதுவளை கற்பூரவல்லியில் சளிக்கெல்லாம் குழந்தைகளுக்கு தாராளமாக நம்ம கொடுக்கலாம். இந்த இந்த கோவிட் டயத்தில் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு மழை காலத்துலலாம் நிறையா வரும் பாருங்கள், அதுக்கு வந்து நிலவேம்பு இருக்குது. நிலவேம்பு ரொம்ப எளிமையாக வரும். நிலவேம்புவோட இன்னொரு ஒரு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷனை போக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாம்பு கடி, ஒரு விஷக்கடிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாம்பு கடித்தாலே அதனுடைய கடிப்பு அந்த விஷத்தை எடுக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அந்த செடிகளை வைக்கிற போது பாம்பு தீண்டாது. இப்போ பாம்பு நிறைய தோட்டத்தில் பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, நாகத்தாலின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிரியானங்கை இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பாம்பு நிறையா வராது அந்த இடத்துல. ஆடுதோடா வந்து உங்களுக்கு சளிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற செடிகள் பார்த்திங்கன்னா குப்பை மேனி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குப்பை மேனியை நம்ம மதிக்கவே மாட்டோம். இங்கே தான் இருக்குது பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக வளரக்கூடியது. ஸ்கின் ப்ராப்ளம், பியூட்டி ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். குப்பை மேனியை எடுத்து உங்களோட ஸ்கின்னுக்கு வெப்பாலைன்னு ஒன்று இருக்குது, குப்பை மேனின்னு இருக்குது, அது 2 போதும் உங்களோட ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடச்சிரும். அதே மாதிரி உங்களோட ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னா கேசவர்த்தினி இருக்குது, அதுக்கப்புறம் கீழாநல்லி இருக்குது, மஞ்சக்கரிசலாங்கண்ணி இருக்குது. இதெல்லாம் உங்களோட ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நமக்கு கண்ணுக்கு பொன்னாங்கண்ணி இருக்குது, அந்த கீரைகள் சாப்பிட்ற போது கண் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து கிட்னி ஸ்டோனு, கிட்னி ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் சில மூலிகை செடிகள்லாம் இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி செடிகள் என்னென்னன்றது இன்னும் மற்ற இடத்துலலாம் சுற்றி காமிக்கிறேன். அந்த செடிகளை பற்றி விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து கிட்னிக்காக சொன்னோம் இல்லையா, கிட்னி ப்ராப்ளமு இல்லை யூரினரி ப்ராப்ளமு, இதுக்கு பேர் பூனை மீசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சிறுகண் பிள்ளைன்னு இருக்குது, ரணக்கல்லின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிட்னி சம்பந்தமானது. இது வெறும் 2 இலையை போட்டு நீங்கள் டெய்லி குடித்தாலே போகிறோம். கற்கள் சரியா அளவில் இருந்தால் கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம சர்ஜரி வரைக்கும் போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான செடிகள்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது தொட்டாச்சினிங்கி, டச் மீ நாட், நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்லது. இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வசிய மூலிகை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வசியம் பண்ணுறவங்க இந்த மூலிகைகளோட வேரை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ப்ளஸ் நம்ம இது தொட்டுட்டே இப்படி விளையாடிட்டே இருப்போம் இல்லையா, எல்லாமே சம் ரீசன் தாங்க. நமக்கு ஒரு மனசில் சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கிற போது மைண்டில் ஸ்ட்ரெஸ் போயிடும். அதனால தான் வந்து இது ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து நமக்கு கொடுக்கணும். அது தவிர இதனுடைய வேர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மருத்துவம், இது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அண்டு நிறைய வந்து குழந்தை பிறப்பு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் வந்து அஸ்வகந்தா இது, அதுக்கப்புறம் வந்து சில செடிகள்லாம் மருத்துவ செடிகள்லாம் இருக்குது. அது வந்து நம்மளோட ஃபர்டைலிட்டி ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேன்சருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு முள்ளு சீத்தா, சொர்க்க மரம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி மாசி பச்சை, லெமன் கிராஸ், இதெல்லாம் வந்து கேன்சர் க்யூரிங் பிளான்ட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டு பூன்னு நம்ம வீட்டில் வைக்கவே மாட்டோம், நித்திய கல்யாணி. ஆனால் இதுக்கு பேர் நயனதாரா அப்படின்னு கூட சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகருக்கும் கேன்சருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூவை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா டயபெட்டிக்ஸும் அண்டு உங்களுக்கு அந்த
கேன்சருக்கான சில இம்பார்ட்டண்ட்டு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருக்குது இல்லையா, அதுக்கு க்யூரிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீவியான்னு ஒரு பிளான்ட் இருக்குங்க. அந்த ஸ்ட்ரீவியா பிளான்ட் எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் 30 டைம்ஸ், சில பேர் 150 டைம்ஸ் ஸ்வீட்டர் தேன் சுகர்ன்றாங்க. இப்போ நம்ம ஒயிட் சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ட்ரீவியாவை போட்டு தான் வெளிநாடுகளில் பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செடிகள் வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து இன்சுலின், அகெயின் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்சுலின் கீரையாக நீங்கள் எடுத்துக்கூடிய சாப்பிட்லாம். அந்த இன்சுலின் கீரை கூட நம்ம ஈஸியாக இங்கே வளர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்பொட்டி அப்படின்னு சொல்லுவோம். எலும்பொட்டி பேர்லேயே தெரியறது பாருங்கள். எலும்பு வந்து உடஞ்ச போனியே அது ஒட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு அதில் சக்தி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கீரைகளாக கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு வந்து நல்லா வந்து போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஈவன் ஏஜ்டு பீப்புள் கூட நம்ம கீரை மாதிரி சாப்பிட்லாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு மெமரி பவர் இல்லை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற போது வல்லாரையோட நீர் பிரம்மி அது ரெண்டுத்தையும் நம்ம சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்ற போது அஸ்வகந்தா, ஓரிதழ் தாமரை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்கறது. இன்றைக்கி எல்லாருமே உடனே டாக்டர்கிட்ட போகிறோம். குழந்தை பிறப்புன்றதே ஒரு பெரிய ஒரு டஃப் ப்ராசஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லைங்க. எல்லாமே நம்மளுக்கு இயற்கை நிறைய வரங்களை கொடுத்துருக்கு. அந்த வரங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டாலே போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் அடுத்த மூலிகைகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அழகு சம்மந்தமாகவும் நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா. திருநீற்று பச்சிலைன்னு இருக்குது. அது ஒரு துளசி வகையை சார்ந்தது. அதில் இருக்கிற அந்த விதைகளை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சப்ஜா சீட்ஸுன்னு மோரில் போட்டு குடிப்பாங்க, உடம்பு குளிர்ச்சி ஆகும்னு. அதையும் தவிர அது வந்து பிம்பிள்ஸு எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அம்மான் பச்சரிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவுமே உங்களுக்கு பியூட்டிக்கு பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன இன்சுலின் அப்படின்றது வந்து வெறும் சுகருக்கு மட்டும் கிடையாதுங்க. அது பலவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு அதில் வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து என்ன இது தவிர எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகுன்ற மாதிரி அதில் அழகுக்கான ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிட்னி ரிலேட்டடானது போக்குறதுக்கான வழிகள் இருக்குது. ஒரு இன்சுலின் கீரையை வந்து நீங்கள் வெறும் இலையை போட்டு சூப்பாக சாப்பிட்டிங்கன்னா கூட போருங்க, டீயாக குடிச்சிங்கன்னா கூட போகிறோம். நிறைய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி இது ஆடுத்தோடா அப்படின்னீங்கன்னா கோல்டு காஃபுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வீசிங் வரும் நிறையா பேருக்கு. அப்போ இது இலையை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சீக்கிரமே வந்து வழுக்க விழறது, இல்லை வெள்ளை நிற வருது அப்படின்ற மாதிரி. ஸோ கெமிக்கல் டையெல்லாம் யூஸ் பண்ணுற போது உங்களுக்கே தெரியும் கேன்சருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அவுரின்னு சொல்லுவோம். இந்த அவுரியோட நம்ம மருதாணியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணுற போது நம்ம நேச்சுரலான பிளாக் ஹேர் டை கிடைக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா திப்பிலி என்னத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, திப்பிலியே அரிசி திப்பிலி, கண்ட திப்பிலி அந்த மாதிரி நிறையா இருக்குது. திப்பிலியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடம்பு வலி நிறையா இருக்கும். இப்போ இந்த திப்பிலியை வந்து எடுத்துகிட்டு குட்டியாக மிளகு மாதிரி இருக்கும். அதில் வந்து ரசம் போட்டு குடிக்கிற போது உடம்பு வலி போகும். அதே மாதிரி கருநொச்சி இருக்குது. அது மயில் நொச்சி, நீர் நொச்சின்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு கொசு வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் உடம்பு வலிக்கு யூஸ் ஆகும். ஆவி பிடிக்கிறதுக்கு நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து நான் இப்போ சொன்ன செடிகள் வந்து சில செடிகளை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் பழத்தில். அது வந்து பிபிக்கு ரொம்பவே நல்லது. அது ஆரஞ்சு, ஆனால் எலுமிச்சப்பழ சைஸில் இருக்கும். ஆரஞ்சு ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்குங்க. பிபியை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து இப்போ தாராளமாக நம்ம வந்து இட்டாலியன் பேசில், தாய் பேசில், ரோஸ்மெரி, தைமு, தில்லு இதெல்லாம் நம்ம வளர்க்க முடியும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் சேலடு போடுற போது அப்படியே பச்சையாக நீங்கள் இதை கட் பண்ணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் சேலடும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதையும் தவிர வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இயற்கை வந்து நிறைய அற்புதங்களை கொடுத்துருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் மூலிகைகளை பற்றி சில செடிகளை பற்றி உங்களோட பகிர்ந்துட்டேன். இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் நீங்கள் ஒரு பால்கனி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஒரு 4-5 மூலிகை செடிகளாவது வைங்க. உடனே டாக்டர்கிட்ட போகணுன்றதுக்கு பதிலாக நம்ம கைவசம் நம்மக்கிட்ட மூலிகைகள் இருக்குது.
அப்படின்னு. ஏன்னா எனக்கு கொரோனா வந்த போதோ எந்த மாதிரி ஒரு டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வரபோது நாங்கள் பயப்படவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக நம்மக்கிட்டேயே இங்கே இருக்குங்க ட்ரெஷர்ஸு. ஸோ நாங்கள் அதுக்கெல்லாம் என்னை இன்னும் கேட்டால் அந்த டயத்தில் பிஸியாக இருந்தேன் வெளியில். அப்போ கூட எங்களை வந்து ஒன்றுமே கொரோனான்றது அட்டாக்கே பண்ணாமல் இருந்தது எங்களுக்கும் எங்கள் டீம் பசங்களுக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம இங்கே இருக்கிற மூலிகை செடிகள் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் நான் எல்லாரையும் ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன், என்னென்னா நம்மளுடைய நேச்சர் ட்ரெஷர் இருக்குது, இந்த மூலிகையினுடைய அற்புதங்களை தெரிஞ்சுக்கோங்க, கட்டாயம் மூலிகை செடிகளை வைங்க, இந்த மூலிகைகளை சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துனீங்கன்னா உங்களுடைய உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா மனசு வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும், என்றைக்குமே நீங்கள் இளமையாக இருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளை அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளை லைஃப்பில் ஓட வைக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த மூலிகை செடிகளோட இந்த மூலிகைகள் மனத்தை போல் நீங்கள் எல்லாரும் எங்களுடைய மாடி தோட்டத்தை போல் ஆரோக்கியமாகவும் கலர்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷத்தில் இருக்கணும். அதுவும் இந்த வரக்கூடிய இந்த இயர் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஹாப்பியான லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலையில வாழ்ற ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது அந்த ஊருக்குன்னே ஒரு அவங்களோட ஸ்கின் அப்படியே பனியிலேயே இருந்து ஒரு ஸ்கின் இருக்கும் அவங்களுக்கு. அது எனக்கு கேரக்டருக்கு வந்து சப்போர்ட் தான்.